ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா எல்லா வேலையும் பாரு. என்ன கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. என் பேத்தி வீட்டுக்கு வந்தா நான் இன்னும் 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுவேன். பாத்துக்கிட்டே இருக்கேன். மேம், இப்ப நீங்க சொன்ன எல்லா வேலையும் புனிதா போன்லயே முடிச்சிட்டாங்க. புனிதா, மாப்பிள்ள சொல்றது உண்மையாமா? ஆமாமா, கோயிலுக்கு ஆன்லைன்லயே அன்னதானத்துக்கு பே பண்ணிட்டேன். நீங்க சொன்ன கொலுசு மத்த ஐட்டம்லாம் நம்ம ராசண்ண பட்றையில ஏற்கனவே நான் ஆர்டர் பண்ணிட்டேமா. அதுவும் ரெடி தான். இந்த பந்தல் போடுறது, டேபிள் சேர், இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கான்ட்ராக்டர் வித்யா கிட்ட கொடுத்துட்டேன். கேட்டீங்களா? பாக்கி இருக்கிற ஒரே வேலை சாப்பாடு மட்டும்தான் ஆர்டர் பண்ணணும். அது வல்லவன் மாமா பார்த்து பாரு. இப்ப நம்ம அமுதாவுக்கு தாலி கோத்து போடுறதுக்கு தாலி செயின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. கையோடு நாம அந்த வேலையும் முடிச்சிட்டோம்னா ஃபங்க்ஷனுக்கு ஜாம் ஜாம்னு எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்தா போதும். என் மருமகளுக்கு நான் ஏற்கனவே தாலி செயின் செஞ்சு வச்சிருக்கேம்மா. சாரிம்மா, நான் அதை மறந்தே போயிட்டேன். எங்களுக்கு செஞ்சு வச்சதில்ல, நீ மறந்துதான் போவ. புரோகிதருக்கு சொல்லணுமாமா? அதையும் போன்லயே சொல்லிட்டோமா? இதுக்குதான் நீ வேணுங்கிறது எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீயே செஞ்சு முடிச்சிட்ட பாத்தியா? கஷ்டப்பட்டது எல்லாம் அமுதா போன்ல பேசிட்டு பேரை நீ வாங்க பாக்குறியா? அப்புறம் என்ன பாட்டியம்மா, காலாட்டிக்கிட்டு பேத்தியோட விளையாட ரெடி ஆயிடுங்க. சரிங்க தாத்தா. ஏய், அத்தை, தொட்டில் எப்படி இருக்கு? அட, தொட்டில் எப்படி இருக்கு? பல்லவா, கலக்கிட்ட போ. இங்க தொட்டில் இருந்துச்சே, ஆனா எங்க இருக்குன்னு கேட்கணும்னு தோணுச்சு. நடந்த இந்த பிரச்சனையில நான் தொட்டில பத்தி மறந்தே போயிட்டேன். தொட்டில் கால்லாம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அத ஏற்கனவே சரி பண்ணிட்டேன். நீங்களாம் பாப்பீங்களேன்னு எடுத்துட்டு வந்து வச்சேன். எப்படி இருக்கு? தொட்டில பார்த்ததுதான் ஞாபகம் வருது. பேத்திக்கு பேர் வைக்கணும் மரதம், அதை மறந்துட்டுமே. ஆமாங்க, என் பேத்திக்கு என்ன பேருன்னு நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீ செலக்ட் பண்ணிட்டியா? ஒருவேளை சரவணன் தெய்வானே ஏற்கனவே பேர் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் என் பேத்திக்கு மீனாம்பிகா அக்கா ஞாபகமா மீனாட்சின்னு பேர் செலக்ட் பண்ணிருக்கேன். புனிதா தான் என் பேத்திக்கு அந்த பேரை வைக்க போறா. கஷ்டப்பட்டதெல்லாம் நான், ஆனா பேர் மட்டும் நீ வைப்பியா? பண்றேன், இதுக்கும் நான் ஒரு வழி பண்றேன். அமுதா, இங்க இருந்தது போதும், நீ வா ரூமுக்கு போலாம். ஆமாமா, நீ ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்க. நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. யாழினி, அமுதாவை கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை. வா அமுதா. போ. பாத்து பாத்து, மெதுவா மெதுவா கூட்டிட்டு போவோம் மாப்ள. புனிதா கிட்ட நான் போன் எடுக்கல, அவரு பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேணா நான் ஒண்ணு பண்றேன், நேரா போய் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியே வேற வேலை எதுவும் இருந்தா சொல்லு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். மாமா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன ஐட்டம்லாம் வாங்கணும். அத நானும் கபிலனும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சூப்பர். வளோரையா மாமா, வாடா, நம்ம 2 பேரும் கார்ல போய் இறக்கிடுவோம். கிளம்புடா. நாம போவோம். புடிதா. பை பை பை. போயிட்டு வாங்க. வாங்க மாமா.